பொதுமக்கள்கிட்ட வாக்கு நிறுத்த இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நியாயம் தானா? தனியார் மையம் வேணுமா? நீங்க வாக்கெடுப்பு நடத்துங்க. நாங்க சொல்றோம் 100% தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி தோத்து போகும். மனித நேயம் இல்லாதவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் மேல கைய வைப்பாங்க. நீட்டை கொண்டு வந்தது திமுக. அவருடைய காந்தி செல்வன் என்கின்ற அவருடைய துணை மந்திரி தான் பாராளுமன்றத்தில் அதை கொண்டு வந்தார். நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்து ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இந்த காணொளியில திமுகவினுடைய அட்டுழியங்களை தான் இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். இந்த காணொலியை கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நான் சொல்ல வந்த செய்தி எனக்கானது மட்டுமல்ல, நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் எங்கோ ஒரு மூலையில் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று வாழ்ந்துவிட்டு தேர்தல் நடக்கின்ற ஒரு நாள்ல 1000மோ 2000மோ 5000மோ கூட கொடுத்து உங்ககிட்ட ஓட்டை கேட்டா ஓட்டை போட்டுட்டு அதன் பிறகு 5 ஆண்டுகளுக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் எங்கோ ஒரு மூலையில் வாழ்ந்து முடித்து விட்டு போவது வாழ்க்கை இல்லை. ஏன்னா இது உன்னுடைய நாடு. இங்கு நடப்பது உனக்கான ஆட்சி. இந்த ஆட்சியை நிறுவி இருப்பது நீ. இங்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அனைவருமே உங்களுக்கான வேலையாட்கள். அதை முதல்ல இந்த பாமர மக்கள் உணர்ந்து புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இதுதான் ஜனநாயகத்தினுடைய உண்மையான அடிப்படை. மக்கள் அதிகாரத்தை கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவருமே மக்களுக்கான பணியாளர்கள், அவர்களுக்கான ஊழியர்கள். உங்களுக்கான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் தான் முன்னிற்கணும். நீங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை அவராக பயன்படுத்தி உங்களுக்கு எதிராகவே அவர்கள் செயல்பட்டால் அவர்களை கேள்வி கேட்கின்ற அத்தனை உரிமைகளையும் உங்களுக்கு இருக்கிறது. அத்தனை உரிமைகளும் உங்களுக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. புரியுதுங்களா? இதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த காணொலி முழுமையா பாருங்க. முதல்ல சத்யராஜனுடைய மகள் இவர் மனசாட்சியை பற்றியும் மனித நேயத்தை பற்றியும் பேசுகிறார். நமக்கெல்லாம் மனசாட்சி இல்லை, நமக்கெல்லாம் மனித நேயமே இல்லை. ஆனா சத்யராஜனுடைய மகளுக்கும் சத்யராஜின் நேசிக்கின்ற அந்த இயக்கத்தினுடைய மிக பெரும் ஆளுமைகளான கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, இவர்களுக்கு மட்டுமே மனசாட்சியும் மனித நேயம் இருப்பதாக இவர்கள் எண்ணுகிறார்கள். திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர். மனித நேயம் இல்லாதவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் மேல கைய வைப்பாங்க. மனசாட்சியே இல்லாதவங்க தான் மாற்றுத்திறனாளிகளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் யாரை பத்தி சொல்றேன்னு தெரியுமா? யாரை பத்தி சொல்றேன்? கரெக்ட் ப்ரோ, கரெக்ட், யூ ரைட். ஏன்னா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியின் மீது கல் எறிவது அவங்க வேலை. இவர்கள் இன்று கல் எறிபவர்கள் நேற்று ஏன் எரியவில்லை என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இன்று கல் எறிபவர்கள் நேற்று ஏன் எரியவில்லை என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நான் ஒரு காணொலி போடுறேன், அந்த காணொலியை பாருங்க. நீதித்துறையில வந்து காவல்துறை நீங்க கூட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க பேசக்கூடாது, நீதித்துறை சொன்னாங்க. எங்களை நாங்க பேசலன்னா யாரும் எங்கிட்ட பேச வந்த அந்த உரிமை இதெல்லாம் அநியாயம் இல்ல சார். எங்க உட்கார்ந்து பேசினாலும் அந்த மாதிரி அராஜகம் பண்றாங்க வந்து போலீஸ்காரங்க. பாத்தீங்களா இந்த காணொலிய? இந்த சம்பவம் திமுகவினுடைய ஆட்சியில ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சென்னையில மாத கணக்கில் நடந்தது. என்னது? மாத கணக்கில் நடந்தது. இன்றைக்கு பேசுற வெற்றிமாறன், அமீரு, ரஞ்சித், இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருந்தாங்களா இல்லையா? சாதாரண கேள்வி. இது ஒன்றும் பெரிய கேள்வி எல்லாம் கிடையாது, சாதாரண கேள்வி.
தமிழ்நாட்டில் இருந்தாங்களா இல்லையா? அப்ப என்னத்தை வச்சுட்டு இருந்தாங்க? கேட்க வருமா வராதா? அன்னைக்கு நடந்தது ஆட்சி யாருடைய ஆட்சி? ஸ்டாலினுடைய ஆட்சி. ஸ்டாலினுடைய ஆட்சியில் இந்த கொடுமைகள் நடந்தது. எந்த கொடுமைகள்? இந்த கொடுமைகள் நடந்தது. நான் இன்றைக்கு நீட்டுக்காக போராடுகின்ற மாணவர்களுக்கு எதிரானவன் கிடையாது. மாணவர்களை தவறான வழியில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறது இந்த ஈனக்கூட்டம், திராவிட கூட்டம் என்பதை மக்களுக்கு தோலுரிக்கத்தான் இந்த காணொளி. இல்லையா? நடந்து கொண்டிருப்பது நீட்டுக்கு எதிரான போராட்டமா? நடந்து கொண்டு இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு இந்த அரசாங்கம் வந்தே தீர வேண்டும். எங்க கோரிக்கை நிறைவேற்றி தீர வேண்டும். நாங்க தைரியமா சொல்றோம். முடிஞ்சா எங்களை அரெஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்க சவாலை சந்திக்க ரெடியா இருக்கோம். சென்னையில் எங்களோட போராட்டம் தொடர்ந்து நடக்கும். உங்களால நீங்க எந்த சக்தி வேணா வச்சு பாருங்க. எங்க போராட்டம் தொடர்ந்து நடக்கும். எங்க கோரிக்கை ஜெயிக்கிற வரைக்கும் நடக்கும். பொய்யான தகவல். அவங்க கூட்டிட்டு வர கான்ட்ராக்ட் தொழிலாளி கணக்காட்டுறாங்க. 4000 தொழிலாளி சாங்ஷன். 1953 தொழிலாளி தான் ஏற்கனவே சுய திட்டத்தில் இருக்கிறது. அவங்க எங்கேஜ் பண்ணவங்களை மட்டும்தான், அவங்க சொல்லி இருக்கிறவங்களை மட்டும்தான் கணக்காட்டுறாங்க. தொழிலாளி இங்க இருந்து அவங்க லிஸ்ட் வெளியிட சொல்லுங்க. யாரு எங்க NLMல வேலை செஞ்சவங்க எந்த வாழ்ல வந்து வெளியே சொல்லுங்க. பொய்யாக இது முழுக்க இன்னைக்கு அவங்க ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. யாருக்குன்னா ராம்கிக்கு ஏஜென்ட் வேலையை இவங்க பாக்குறாங்க. எதுக்கு? அரசாங்கம் ஓட்டு போட்டது ஜனங்க. அவங்களா ஓட்டு போட்டாங்க. 271 கோடி ரூபாய்க்கு நினைச்சா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? 10 வருஷத்துக்கு 2500 கோடி என்ன வேணா பண்ணுவீங்களா? எங்க தலைய அடமானம் வச்சுதான் நீங்க கான்ட்ராக்ட் அனுப்ப நினைச்சா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஜனங்க பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க. நாங்க தைரியமா சொல்றோம். பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பு. இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நியாயம் தானா? தனியார் மையம் வேணுமா? நீங்க வாக்கெடுப்பு நடத்துங்க. நாங்க சொல்றோம் 100% தமிழ்நாடு அரசும் சென்னை மாநகராட்சி தோத்துப்போம். இந்த தூய்மை பணியாளர்களுக்காக இந்த பாரதி என்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த இந்த வழக்குரைஞர் அவரால் முடிந்த அளவிற்கு போராடி பார்த்து விட்டார். போராடினார். ஆனா என்ன பண்ணீங்க? அடிச்சு நைட்டோட நைட்டா டிப்பர் லாரியில தூக்கி போட்டு இங்க 100 பேரை கைது பண்றது, 100 பேரை 4 வண்டியில ஏத்துறது, 4 மூலையில கொண்டு போய் சென்னையில கொட்டிட்டு வந்தீங்க. இறக்கி விட்டுட்டு வரல, அவங்கள கொட்டிட்டு வந்தீங்க. ரத்தத்திலையும் டயப்பர்ல எல்லாத்தையும் கை வச்சு ஜனங்களை கொரோனால காப்பாத்தினவங்க அவங்க இன்னைக்கு நடுத்த நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்க முடியும் இந்த அரசுக்கு? நாங்க தகுந்த பாகனம் போட்டுவோம். நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க. ரவுடிங்களை வச்சு மிரட்டுங்க, கவுன்சிலர் வச்சு மிரட்டுங்க, முடிஞ்சா எங்களை அடிக்கிறது கூட ஏற்பாடு பண்ணுங்க, போலீஸ் வச்சு லட்சிச்சார்ஜ் பண்ணுங்க, துப்பாக்கி கூட எடுத்துட்டு வாங்க. நீ எது பண்ணாலும் சென்னையில எங்க போராட்டம் தொடரும். நாங்க எங்க இருந்தாலும் தொடரும். நாங்க எங்க போராட்டத்தை ஒருபோதும் திரும்ப பெற மாட்டோம். பேச்சுவார்த்தை உங்களுக்கு தோல்வி. எங்க போராட்டம் தொடர்ந்து வெற்றியை நோக்கியே பயணப்படும். யாருடைய ஆட்சியில் நடந்தது? திமுகவுடைய ஆட்சியில் நடந்தது. யாருடைய ஆட்சி? ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடந்தது. அன்னைக்கு சத்யராஜ் மகள் திவ்யா, இந்த ஈனப்பிழைப்பு பிழைக்கிற அமீரு, அந்த வெற்றிமாறன், இந்த ஜாதி வரிய ரஞ்சித்து, இவெல்லாம் எங்க போயிருந்தானுங்க? தமிழ்நாட்டில் இருக்கலையா? அன்னைக்கு வாய்க்கு லேபிள் போட்டு வச்சிருந்தீங்களா? அப்பொழுது நடந்ததெல்லாம் உங்கள் கண்களில் அநீதியாக தெரியலையா? அது திமுகவினுடைய அராஜகமாக தெரியலையா? திமுக செய்த ஒடுக்குமுறையாக தெரியலையா? நேற்று சென்னையில நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடத்துறாங்கல்ல, அந்த போராட்டத்துல தாவேகாவினுடைய ஒரு ஆதரவாளர் அவங்க போயிட்டு அந்த மேடையில பேசுறாங்க. அவங்க பகிரங்கமாவே சொல்றாங்க, நான் தளபதியினுடைய ஃபேன், ஆனால் இங்கு போராடுகின்ற மாணவர்களுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர்களை இவர்கள் பேசவே விட. அப்ப காரணம் என்ன? அந்த காரணம் பாருங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்து ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? இல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே நான் என்ன சொன்னேன்? I am here as a பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட். பாத்தீங்களா இந்த காணொலிய? ஏன் அவரை நீங்க பேச விடல? அவர்கிட்ட இருக்கிற மைக்க புடுங்குற அளவுக்கு என்ன நடந்தது? என்ன பேசிவிட்டார் அவர்? அது உண்மையான நீட்டுக்கான போராட்டம் அல்ல. என்னது? அது உண்மையான நீட்டுக்கான போராட்டம் அல்ல. அது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியை எதிர்க்கின்ற போராட்டம். அவ்வளவுதான், சிம்பிள். நடந்து கொண்டிருக்கின்ற விஜயனுடைய ஆட்சியை எதிர்ப்பதற்கான ஒரு போராட்டம். மாநிலத்தில் ஒரு வன்முறையை ஏற்படுத்தலாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கலாம், அதன் மூலமாக அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம், அந்த நெருக்கடியின் மூலமாக
ஆட்சி கலைப்பதற்கு எதுனா வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதானே எச்சை பிழைப்பு, இதுதானே ஈனப்பிழைப்பு. இதைத்தானே 60 ஆண்டு காலமாக செஞ்சானுங்க ஈனப்பயிலுங்க. நீட்டு என்பது இன்றைக்கு வந்ததல்ல, நீட்டுக்கான போராட்டமும் டெல்லியில் நடக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. டெல்லியில் நடப்பதும் நீட்டுக்கான போராட்டம் அல்ல, நீட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ். அதற்கு தான் அங்க போராட்டமே தவிர நீட்டு கூடாது என்ற போராட்டம் அல்ல. ஆனா நீங்க இங்க ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஆரம்பிக்கிறத நான் இப்பவும் குற்றம்னு சொல்லல. 2021 தேர்தல் பரப்புரையில நீங்க கடவுளாக மதிக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய தவப்புதல்வன் அந்த உதவாத நிதி இருக்காரு இல்ல, உதவாத நிதி, அந்த உதவாத நிதி ஊர் ஊரா போய் ஓட்டு பொறுக்கும் பொழுது என்ன சொல்லி ஓட்டு பொறுக்கினாரு உங்களுக்கு தெரியுமில்ல? அந்த காணொலியை பாருங்க. நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. என்ன சொல்லி பொறுக்கினாரு? நீட்டுக்கு ரகசியம் எங்க கிட்ட இருக்குங்க? நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்கு? அது எப்படி ஒழிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? என் வாயால நான் சொல்றதை விட அவர் வாயாலேயே சொல்றாரு, கேளுங்க. அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர். கேட்டீங்களா? இதுதான் நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் மானம், ஏனம், சூடு சொரணை, வெக்கம், தன்மானம், சுயமரியாதை, முதல்ல உடம்புல ரத்தம் ஓடுனா இந்த அளவுக்கு கேவலப்பட்டு நிற்பீங்களா? ரோட்ல இந்த அளவுக்கு கேவலப்பட்டு நிற்பீங்களா? நேத்து நீங்க போட்டதை இன்னைக்கு நீங்களே எடுத்து திங்கறீங்களே, வெக்கமா இல்லை? நேத்து நீங்க கக்கனதை இன்றைக்கு நீங்களே எடுத்து திங்கறீங்களே, வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை உங்களுக்கு? தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் முட்டாளா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னமும் ஏமாந்தே கிடப்பார்கள் என்று நினைக்கிறீங்களா? திமுக முடிஞ்சு போச்சு. நான் பலமுறை சொல்லிட்டேன், திமுகவினுடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சு. கத்துறதெல்லாம் பணம், கத்துறதெல்லாம் பணம், கூவதெல்லாம் பணம். இப்ப இந்த கத்துறது கூவுறது எல்லாமே அந்த பணத்துக்காக மட்டும்தான் கத்தும், கூவும். இதுங்க எப்பவுமே கூவும். அறிவாலயத்திலிருந்து சில்லற வர வரைக்கும் இதுங்க கூவிட்டு தான் இருக்கும். இதுங்க மட்டும்தான் கூவிட்டு இருக்கோம். இனி இவங்க பின்னாடி யாரும் கூவுறதுக்கெல்லாம் வரமாட்டோம். 100 பேர், 200 பேர், 1000 பேர், 500 பேர், 5000 பேர் வந்து ஆஹா ஓஹோன்னு கோவனாலும் அது பருந்தாகாது. அது பருந்தாகாது. அது ஊர்க்குருவிதான். இனி ஊர்க்குருவிதான் உங்க கதை. எவ்வளோ பெரிய நாடகம் போடுறீங்களா திமுக? பதவி வெறி சுரண்டி சுரண்டி தின்னது கைவிட்டு போயிடுச்சு, கையெல்லாம் அரிக்குது. மீண்டும் நாம ஆட்சிக்கு வந்துடும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கமிஷனை வாங்கி போட்டோம், லஞ்சமா வாங்கி போட்டோம், டெண்டர் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இப்போ வந்துக்கிற ஆட்சி எல்லா டெண்டரையும் ரத்து பண்ணிட்டாங்க. கமிஷனை கொடுத்தவங்களாம் திருப்பி கொடுன்னு கேட்கறான். எங்கிருந்து கொண்டாந்து கொடுக்கறது? எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள மூட்டையில வச்சு பதுங்கு குழியில போட்டு அடுக்கி வச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றது? அதனால இப்படி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு வெறியேறி சுத்துறீங்க. முடியலன்னா கீழ்ப்பாக்கத்துல போய் படுத்துருங்க. 1 மாசம் 2 மாசம் படுங்க கீழ்ப்பாக்கத்துல. அதுக்குள்ள நாட்டுல சில விஷயங்கள் வந்து உங்களுக்கே தெரியாத மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு நீங்களே மாறிடுவீங்க. ஏன்னா நேற்று இருந்தது இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு இருப்பது நாளை இருக்க போவதில்லை. அதனால நீங்க திரும்பி வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும். தானாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கிற கிறுக்கு உங்களை விட்டு போயிட வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 மாசம் போய் எல்லாரும் கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் படுக்கல. வெக்கமே இல்லடா உங்களுக்கு எல்லாம், ஈனங்கட்ட பயிலுங்க. நான் ஒரு காணொளி போடுறேன், அந்த காணொளி பாருங்க.
பாத்தீங்களா அந்த காணொலிய? இவங்கெல்லாம் மாணவர்கள் மாணவர்கள் அப்படிங்கிற போர்வையில திமுகவினுடைய ஜென்சி எல்லாரையும் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு ஒரு கொடிய கையில வச்சுக்கிட்டா இவங்க மாணவர்கள். இவங்க வீதியில இறங்கி என்ன பிரச்சனை பண்ணாலும் என்ன கலவரத்தை பண்ணாலும் காவல்துறை தொடக்கூடாது. ஏன்னா இது விஜயனுடைய காவல்துறை. போராட்டக்காரர்களை ஒடுக்குகிறார்கள், மாணவர்களை அடிக்கிறார்கள், ஒடுக்குகிறார்கள், காவல்துறையே வன்முறையை செய்கிறது. இப்படி கட்டவிழ்த்து விடுறானுங்க திமுக நாய்ங்க. என்ன சொல்லுவேன்? உங்க ஆட்சியில என்ன நடந்தது? நான் முதல்ல போட்டேன் அந்த காணொலிய. தூய்மை பணியாளர்களுக்கு திமுக ஆட்சியில என்ன நடந்தது? அதை விட ஒரு கொடுமை வேணுமா? ஜனநாயகத்தை பற்றியோ மக்களின் உரிமை பற்றியோ திமுக காரங்க தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா நீங்க உண்மையானவர்கள் கிடையாது. நான் இன்றைக்கும் மக்களுக்கு சொல்ல வர்றது இதுதான். திமுகவை சார்ந்தவர்கள் உண்மையானவர்கள் கிடையாது, உண்மையான போராளிகள் கிடையாது. அவர்கள் அத்தனை பேருமே போலி முகங்கள் கொண்டவர்கள், சுயநலவாதிகள். அத்தனை பேரும் சுயநலவாதிகள். இப்போ நான் சொல்றேன், ஒரே ஒரு திமுக காரன் ஒவ்வொரு பொறுப்பாளரும் கோடிகள்ல மிதக்கி கொண்டு இருக்கிறான். எல்லாருமே கோடி மேல படுத்து தூங்குற கேடி பயல்களா இருக்கிறான் ஒவ்வொரு திமுகவுடைய பொறுப்பாளர்களும். எங்கிருந்து வந்ததுன்னு போய் பாருங்க, அவன் பின்புலத்தை ஒண்ணுமே இருக்காது. அவர்களுக்கு அவங்க பாட்டன் கொடுத்ததோ, பூட்டன் கொடுத்ததோ, பெற்றோர் கொடுத்ததோ எதுவுமே இருக்கு. இவன் சம்பாதிச்சதோ எதுவுமே இருக்காது. அத்தனையுமே இவன் இந்த கட்சியில சேர்ந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஆட்டைய போட்டது, சுருட்டியது, கொள்ளையடிச்சது அத்தனையும் இன்னைக்கு சேர்த்து மிகப்பெரிய டானா இருப்பான். அத்தனையுமே மக்களுடைய வரிப்பணத்தை திருடி தந்த ஈனப்பயலுங்க. ஒரே ஒரு திமுக காரன் நேர்மையான முறையில் சம்பாதித்தது இதுன்னு காட்டுறதுக்கு எவனோ ஒருத்தனை காட்டுங்களேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு எதிராக வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கும் இந்த ஆட்சியின் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்கும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் அறிவோம். விஜயனுடைய ஆட்சி இன்னும் 2 மாசம் முடிஞ்சு இப்பதான் 3வது மாசத்துல போயிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த ஆட்சியில பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை மக்கள் கண்கூடா சொல்றாங்க. நான் விஜய் கட்சிக்காரன் கிடையாது. இப்போ நான் சொல்றேன், நான் விஜய் கட்சிக்காரன் கிடையாது. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் முன் கொண்டு போய் நிறுத்துவது நம்முடைய வேலை. தீர்ப்பை கொடுப்பது மக்கள். இது மக்களினுடைய ஆட்சி, இது மக்களுக்கான நாடு, மக்களுக்கான ஆட்சி அதிகாரம். இது மக்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒவ்வொருவரின் முகங்களையும் மக்கள் முன் கொண்டு போய் காட்டுவதுதான் நம்முடைய வேலை. அன்பு உறவுகளே, இந்த காணொலி ஒரு முறை பாருங்க. இவருதான் திமுகவினுடைய நாட்டு வக்கீல். பாத்தீங்களா இந்த காணொலிய? திமுகவுக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு கைகால் வராத போயிடுமா, பைத்தியக்காரனா சுத்துவானுங்களாம். அந்த அளவுக்கு தூய்மையான கட்சியான் திமுக. அந்த கட்சிக்கு துரோகம் இழைத்து விட்டால் கை கால் வராது, பைத்தியமாயிடுவான், எல்லாமே நடக்குமா. இவனுங்களெல்லாம் எதை கொண்டு அடிக்கலாம்? உண்மையாவே அந்த கட்சியில இருக்கிறவன் தாண்டா இன்னைக்கு பைத்தியக்காரனாகிறான். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நீங்க எல்லாரும் பைத்தியம் ஏறி போய் நாயா அழைஞ்சிட்டு இருக்கிறீங்க, வெறி நாயா அழைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க மக்களுக்கு நேர்மையா ஜனநாயகத்தை மதிச்சு செயல்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தான் பைத்தியம் ஏறி போய் நீங்க தான் வெறிநாயாட்டம் சுத்திட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்தால் இதுதான் உங்களுக்கெல்லாம் கதி. உங்களுக்கு மட்டும் இல்ல, இனி யார் ஒருவருக்கும் இப்படி செய்தால் அவங்களுக்கு இதுதான் கதி. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருப்பவர்களுக்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். உங்களுக்கு வந்த நிலையை தான் நாளைக்கு நீங்க செய்த மாதிரியே அவர்களும் செய்தால் அவர்களுக்கும் அதே கதிதான். அன்பு உறவுகளே, இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேல் அரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.